ஸோ இப்போ இதை செலெக்ஷன் பண்ணிப்போம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு பியூர் சார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பியூர் டேபிள் எப்படி நம்ம போடுறோமோ அதே கான்செப்ட்ஸ் தான், அதே கான்செப்டில் தான் நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சார்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நேம் வாய்ஸ் ஜூனில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நேமும் இல்லை இருக்குது. இப்போ ராஜ் மட்டும் நம்ம பார்க்குறோம், ராஜோட கிராஃப். ஸோ இவருடைய கிராஃப் மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொருத்தரோடையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ டிசம்பர், இப்போ வேல்யூ எடுப்போம். வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குமார் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது கிராஃபாக பார்க்கலாம். கிராஃப் பார்த்தோம்னா அது பிஓ சார்ட், ஓகேங்களா. அது டேபிளாக பார்த்தோம்னா பிஓ டேபிள். ஸோ பிரித்து பார்க்க முடியும், அதுதான் இதனுடைய ப்ளஸ். இப்போ குமார் மட்டும் பாருங்கள், நம்ம ஓகே கொடுக்குறோம். ஸோ அவரது மட்டும்தான் வரும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் பியூர் டேபிள், சாரி பியூர் சார்ட். பியூர் சார்ட்டுக்கும் பியூர் டேபிளுக்கும் இந்த வித்தியாசம். நம்ம டேபிளில் என்னென்னலாம் பண்ணுவோமோ பியூர் டேபிளில் அதே போல் தான் இதுலேயும் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இது ஈஸியாகவும் இது ஒரு பண்ணக்கூடியது. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா டேட்டாவை பிரிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் போல் இப்போ 3 பேர் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ 4 குவார்ட்டராக பிரிக்கிறோம் நம்ம ஒரு வருஷத்தை. எப்பப்போ எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இதில் தான் பார்க்க முடியும். இப்போ நேம் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டிசம்பர், இப்போ டிசம்பர் கூட நீங்கள் செப்டம்பர் வச்சு பாருங்கள், அந்த செப்டம்பருடைய டேட்டா கொண்டு வர முடியும், ஓகேங்களா. ரொம்ப ஈஸி. இப்போ இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் டேபிள் வித் சார்ட் ரெண்டுமே ஒன்றா பார்க்குறது. இதுவும் இன்சர்ட் போங்க, இன்சர்ட்டில் போயிட்டு பியூர் டேபிளை கிளிக் பண்ணுங்கள், பியூர் டேபிள் வித் சார்ட். இப்போ ரெண்டுமே ஒன்றா வந்துடும். இப்போ நீங்கள் டேபிளாகவும் பார்க்கலாம், சார்ட்டாகவும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதுதான் இதனுடைய விஷயம். டேபிளாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும், சார்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே கம்பைண்டாகவும் பார்த்த அதே போல் பியூர் சார்ட்டில் பார்த்த அதே போல் இதிலே நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும். பிரித்து பார்த்து சேல்ஸை நம்ம பார்க்க முடியும், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான ஒன்று. இந்த ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள்.